ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு தேங்கோட குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்குற எல்லாருக்குமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்டு முடிச்சுட்டு தயவு செஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா இந்த ஸ்டோரியே ஒரு மாதிரி டிப்பிக்கலான ஸ்டோரி தான். நான் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியணும். ஸோ தட்ஸ் வை நான் வந்து சொல்கிறேன், எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் வேணும்னு. பிகாஸ் இந்த ஸ்டோரியை வந்து நான் ஒரு வேலை கொடுக்குறேன், நீங்கள் ஒரு வேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் கொரீஸ்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்காக அந்த ஒரே விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். நான் ஒழுங்காக கொடுக்குறேன்னா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்க தான். வாட் எவர் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள். அது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்டோரி இப்படி தான் போகும். பட் போக போக உங்களுக்கு லைன் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஐ மீன் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த ஸ்டோரியில். அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் லைட்டாக கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, சரி வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ள போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமா இல்லை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணிப்போனா. ஸோ இப்படியே தான் டேஸஸும் போயிட்டுருக்கோம். வயன்கிட்டேருந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கூட வந்திருக்காது. அது தயங்கும் நிறைய விஷயத்தில் நோட் பண்ணியிருப்பான். அவனும் நோட் பண்ணி டயர்டாகி அப்படியே விட்டுருப்பான். இப்போ ஜாய் வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிகிட்டு இருக்கா தயங்கும் வயனுக்கும். வயன் என்னடி நினச்சிட்ருக்க? காலேஜ்லேருந்து டான்ஸ் கிளாஸ்லேருந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது. கரெக்ட் டைமுக்கு வரதில்லை, கரெக்ட் டைம் போகிறதில்லன்னு என்னடி நினச்சிட்ருக்க? ஒழுங்கா சாப்பிட மாட்டேற, தனியாக ரூம்லேயே இருக்கிற, லாக் பண்ணிக்கிற, என்ன பண்ணுறன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர, அவங்கெல்லாம் பார்க்கவே நல்லா இல்லை. என்னடி உனக்கு? அவ்வளோ பசங்க கூட என்னடி பழக்கம் உனக்கு? ஜாய் என்னம்மா? சாப்பிட்டோம் விடு. இல்லை தயம், எனக்கு இவ்வளோ நினச்சாலே பயமாக இருக்குது. எனக்கு நைட்டெல்லாம் ஒழுங்காக தூக்கம் கூட வர மாட்டேங்குது தயம். எவ்வளோ லேட் நைட் வரா தெரியுமா? என்ன சொல்கிற ஜாய்? நீங்கள் 1 வீக்கா இங்கே இல்லை, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கா. பயமாக இருக்குது தயம். எனக்கு என்ன சொல்லணுன்னு கூட தெரியல, அதை எப்படி சொல்லணுன்னு கூட எனக்கு தெரியல. தயம் கொஞ்சம் சீரியஸான ஃபேஸ் வச்சுட்டு கொஞ்சம் ஐஸ் எல்லாம் ஷார்ப் ஆக்கிட்டு. என்ன என்ன மறைக்கிற ஜாய் என்கிட்ட? சொல்லு. இல்லைங்க, சொல்லுடி. குடிச்சிட்டு வந்திருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. அவள் ரூமில் எதோலாம் இருக்கு. க்ளீன் பண்ணும் போதோ அது எடுத்தா என்னைய அடிக்க வரா. அதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? அது எப்படி நீ? என்னால் முடியல தயம் அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துரா ஜாய். தயாவுக்கு செம்மக்கும் வருது. வயனை பார்த்து அப்படி முறைக்கிறான். வயனுக்கே லைட்டாக பயம் வந்திருக்கும். ஏன்னா தயாங்க அப்படி முறைச்சதே கிடையாது வயனை. ஜாய் ஜாய் இங்கே பாரு, முதலே சொல்லாம இன்னும் மயிரடி பிடிங்கிட்டு இருந்த நீ. எங்கள் ஆஃபீஸ் விஷயமா வெளியே போயிருந்தீங்க தாய், அதனால என்னால் சொல்ல முடியல. இதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் நல்லா தான் வளர்த்த தயம். ஏன் இப்படி ஆனா எனக்கு எதுவுமே தெரிலப்பா, எனக்கு எதுவுமே தெரில. ஸோ ஜாய் ரொம்ப அழுதுட்டு இருக்கனால தேங்க அப்படியே ஜாய் ஹக் பண்ணிட்டு, சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, டேப்லெட் போட்டியா இரு. ஸோ அவனும் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடு, நான் பேசிக்கிறேன், போ ஜாய், நீ சொன்னால் கேட்க மாட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ சாஃப்ட் பண்ணி, ஓகே இப்போ கோப்படக்கூட சொல்லிட்டு அப்படியே ஜாயை படுக்க வச்சுட்டு, என்னங்க ரொம்ப கோபப்படாதீங்க, அப்பா அம்மா கூட அவளை நான் பார்த்துக்கிறேன், படு. என்னங்க? என்னம்மா? ஐ மிஸ் யூ அப்படி சொல்லிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. சரி சரி ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணுல தெரிஞ்சிருக்காது, நான் சொல்லி புரிய வைக்கிறேன், சரியா? ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பாரு. என்னால் முடியலங்க, அவளை என்னால் அப்படி பார்க்க முடியல. என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா மட்டும் புரியுதுங்க. நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்டு சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு. எனக்கு அவள் தான் எல்லாமே.
அவள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டும் தாயும். நான் தான் கேட்டு சொல்கிறேன்றான்ல. நீ இவ்வளோ அழுகக்கூடாது, இவ்வளோ திங்க் பண்ணக்கூடாது, ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. பரவாயில்லைங்க, எனக்கு அவள் தான். நான் தான் சொல்கிறேன்ல, நான் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும், நீ நம்புறல. அமைதியாக விடு, தேவையில்லாமல் எது எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? சரி சரிங்க. ஸோ தேங்கோ எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்க முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோலாக அவளை தூங்க வச்சுட்டு வந்திருப்பான். ஸோ கீழே வந்தோடனே தான் டைனிங்கில் இருக்கிறது அப்படியே எல்லாத்தையும் அப்படியே கீழே போடுறான். ஸோ வயனுக்கு இங்கே செம்ம பயமாக இருக்கும். மாமா 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 அப்படியே ரூமில் போய் தள்ளுறான். மாமா போய மூடு வயன், என்ன பழக்கம் இதெல்லாம்? என்ன பழக்க தெரியும் நல்லா அம்மா கல். மாமா நான் என்ன பண்றது மாமா? என்னால உங்களை மறக்க முடியல மாமா, மறக்க முடியல. ஏன்? சரி சரி, மறக்க முடியல. என்னடி பண்ணணும் உனக்கு? இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு, என்ன பண்ணணும் சொல்லு, நான் பண்றேன். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்டி? மயிறு ஒண்ணுதான் கேட்குறேன், என்ன பண்ணணும்? ஆமா, நான் என்ன வேணாலும் கேட்பேன். கொஞ்ச நேரத்துல தேங்க அப்படியே அமைதியா நிக்கிறான். வயன் எதுவுமே பேசாம. இப்ப தெரியுதா நான் என்ன வேணாலும் கேட்பேன். என்கிட்ட வார்த்தை அப்படி விடாதீங்க. அப்புறம் அக்கா கிட்ட என் லவ் பத்தி பேசலான்னு இருக்கேன். நல்லா யோசிச்சேன். என்னால் என் லவ்வை விட்டு கொடுக்க முடியாது. அக்கா விட்டு கொடுப்பா எனக்காக. அதனால சுத்தாயம் அப்படியே போய் வாலே லாக் பண்ணிட்டு, வேணாண்டி வேணாம், அவளுக்கு லைஃப்பில் எந்த ஹாப்பினஸும் கிடைச்சதில்ல, நீ கேட்டா வேணாம், தூக்கி கொடுத்துருவா, வேணாம், சொன்னா கேளு, வேணாம் வேணாம். சரி மாமா, நான் இப்போதைக்கு கேட்கல, எனக்கு ஒரு கிஸ் கிடைக்குமா? ஏய் என்ன? அப்போ நான் பாரு, இதெல்லாம் ரொம்ப அசிங்கம். யார் உனக்கு இப்படிலாம் சொல்லி தரான்னு கூட எனக்கு தெரியல. நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் தானே சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? எல்லாம் சரியாயிடும். நீ அம்மாடியில் வேண்டாம் எனக்கு எதுவுமே உங்ககிட்டேருந்து. ஃபஸ்ட்டு டி அம்மாடி செல்லம் தங்கம் வேணாமாம்மா எனக்கு. நான் நல்லா யோசிச்சிட்டேன். எனக்கு எனக்கு நீங்கள் தான் வேணும். இப்போ தரீங்களா இல்லை நானே தரட்டா? சொல்லுங்க மாமா. என்னால் முடியலை, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. நான் நான் மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் என்னை அலோவ் பண்ணுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா என்னை அலோவ் பண்ணுங்க மாமா. சுதாயம் சுச்சுவேஷன் பார்க்குறான். ஒரு மாதிரி பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்கா. பாருடி, நீ பேசுறது ரொம்ப அசிங்கமாக இருக்கு. ஜாயோட புருஷனா? மாமா அக்கா கிட்ட கேட்டா அக்கா எனக்கு உங்களை கல்யாணம். வாயா மூட்ரி, பார்த்துக்கிட்டே இருக்கேன். கோவப்படக்கூடாதுன்னு. என்னடி மயிறு? ரொம்ப ஆடிட்டே இருக்க. நீ என்ன மயிரை வேணாலும் புடுங்குவ. நான் மூடிக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சியா? உனக்கு வேற தயாங்க தெரியாது. ஜாய்க்காக விடு. பாரு மாடி, எனக்கு கிஸ் வேணும். ஏய் மயிறு நாதம், மாமா மாமா ப்ளீஸ், எனக்கு அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு மற்றவங்க கிட்டே ட்ரை பண்ண பிடிக்கல மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு அது மட்டும் தாங்கல ப்ளீஸ். என்ன தள்ளு, ட்ராவெலாம் பார்க்கணும், தள்ளு. இல்லை வேண்டாம், தள்ளுடி.
ஸோ எல்லாமே பார்க்குறான். கண்டது கிடக்குது. ஐயன், என்னது இதெல்லாம்? ஆக்சுவலாக இதெல்லாம் சரி. இப்போ உங்களால் தர முடியுமா முடியாதா? மாமா நான் உங்கள் காலில் கூட விழுறேன் மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் 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 மாமா. மாமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நேற்று சரக்கு அடிச்சுட்டு இதுதான் மாமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஹெவன்கே போகலான்லாம் சொன்னாங்க மாமா. நான் டெய்லி எல்ல தானே மாமா இருக்கேன். எனக்காக இந்த ஃபேவர் ஆச்சு பண்ணுங்க மாமா. ஆனால் அதை நினச்சி சந்தோஷமாக இருந்துக்கிறேன் மாமா. என் காலை விடு, என் காலை விடுன்றல. மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் 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 தயம் மாமா, தயம் ஒரே ஒரு கிஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் உங்களை 3 days பார்க்க மாட்டேன் மாமா. இதையே நினச்சிட்டு இருப்பேன் மாமா. மாமா 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 ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, முடியாது மட்டும் சொல்லிடாதீங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். காலை விடுறி, ஏய் காலை விடுன்றால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட முடியை பிடிச்சி தூக்குறான். மாமா மாமா தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரா ஓப்பன் பண்ணுறா. சில இதெல்லாம் இருக்குது, அதை எடுத்து அப்படியே வாயில் போடுறா. ஸோ தயங்க அதை பிடுங்க வரத்துக்குள்ள டக்குன்னு விழுங்கிருப்பா. தண்ணி தண்ணி அப்படி சொல்லிட்டு தண்ணி எடுக்கிறா. ஸோ தயங்க அவளை அப்படி தான் பார்த்துட்டு இருக்கான் வச்சுக்கன்னு எடுக்காம. தண்ணி குடிச்சிட்டு ஆமாம் ஆமாம் எனக்கு வேணும், ஆமாம் வேணும், ஆமாம் லவ் யூ ஆமாம். ஸோ தயம் அப்படியே தள்ளுறான். வேணா ஒயன், தப்பு, ஒன்றும் இல்லை, நீ என் ஆம்லா இல்லை கரெக்ட். என்னோடய ஃப்ரெண்டு கண் கொடுத்தா என்கிட்ட, எங்கே இது அப்படி சொல்லிட்டு ட்ராவ்லேருந்து எடுக்கிறா. அது சொன்னா லைக் உனக்கு இந்த போதை ஏறலைன்னா ஸ்ட்ரைட்டாக செத்து போகிற போதை அதை விட சூப்பராக இருக்கும்னு, அதனால் எங்கள் கிஸ் தர வேண்டாம், நானே அந்த அந்த போதையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கா. கொடு அம்மாடி, கொடு, அது கொடுன்றல, கொடுமா. மாமா நீ கேட்டதெல்லாம் பண்ணுற, கொடு. மாமா மாமா லவ் மீ, மாமா லவ் மீ, தயங் மாமா யூ லவ் மீ, மாமா மாமா யூ லவ் மீ, ஐ லவ் யூ, கொடு. மாமா 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 இல்லை 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 மாமா, ஃபர்ஸ்ட் கிஸ் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படி சொல்லிட்டு அவள் அதை கையில் வச்சுட்டே தான் இருக்கா. அப்படி ட்ரிகர் ஆன் பண்ணிவிட்டு அதை விட்டால் வந்துடும். ஸோ அதனால் அப்படி வச்சுட்டே இருக்கா. ஆமாம் ஆமாம், நீ ஸ்டாப் பண்ணக்கூடாது, நானே மூச்சு வாங்கி ஸ்டாப் பண்ணுறேன், நீ ஸ்டாப் பண்ணிட்டேன்னு அது விட்டுருவேன். ஸோ தயங்கு ஒன்றுமே புரியலை, பைத்தியக்காரி மாதிரி பண்ணிகிட்ருக்கான்னு. ஸோ பிடிக்க வந்தாலும் ஆமாம் இப்படி ட்ரை பண்ணாத, நான் செத்துருவேன், இப்படி பண்ணாத விளையாட்டுக்கு கூட, நீ நம்ப மாட்டல, நான் வேணா என்னோட கையெல்லாம் ஷூட் பண்ணி காட்டவா, இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு நிலையில இல்லை. எனக்கு வேணும் மாமா, எனக்கு வேணும் மாமா. ஏ ஒன்னடி, அதை கீழே வை, தரேன், தரணும். நான் நம்ப மாட்டேன், அது இருக்கட்டும், என் ஸ்டொமக்கில் இருக்கட்டும். ஓகே சொல்லுங்க, அடிக்க முடியாது, சோதம். ஆமால, அப்போது ப்ராமிஸ் பண்ணு, ஜாய் மேலே ப்ராமிஸ் பண்ணு, எனக்கு மேலே ப்ராமிஸ் பண்ணு, நான் கேஸ் அடி பண்ணு, இல்லை நான் செத்துருவேன். சரி, அது கூட ப்ராமிஸ் கொடு. மாமா லவ் மீ, மாமா மாமா நீ ஏன் அடிக்க மாட்ற? ஒன்றும் இல்லை மாமா, நீ
அழுகுறியா? ம் உன்னை நான் சமாதானப்படுத்துகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்க டாப்பை கழட்டியிருப்பா. ஸோ தேங்க் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஓகேவா? எடியும் கழட்டிடுறேன் இரு. இல்லை 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 நான் நான் அழுகலை. வேண்டாம் போதும், நான் கழட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கழட்டிடுறா. ஸோ தேங்க் அப்படியே கண்ணை மூடிக்கிறான். மாமா ஏன் கண்ணை திறந்து பார்க்க? மாமா மாமா தலை மாமா 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 வலிக்குது மாமா மாமா. ஏ ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு, கண்ணை துற இங்கே பாரு இங்கே பாரு. சரி சரிம்மா ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பாருன்றல. மாமா மாமா அப்படி சொல்லிட்டு அப்படியே மயக்கமே போட்டிருப்பா. ஸோ தேங்க் தான் இப்போ அவளோட ட்ரெஸ்லாம் எடுத்து அவளுக்கு போட்டு விட்டுட்ருக்கான். ஏன் இப்படி பண்ணுற? எப்படி பண்ணுற? உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சா சித்திரவாடி, ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சி அழுகுறான். உனக்கு எப்போ மாடி புரியும்? என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல மாடி, புரிஞ்சுக்கோ. அம்மா 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 என்னம்மா என்ன? அம்மா என்ன என்ன கொண்டுங்க அம்மா. நான் கேட்டு அக்கா கிட்ட கேட்க மாட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுமாம்மா. அது ஃப்ரெண்ட்ஸ் நட்டு எனக்கு இது உன் மாமா கிட்ட கிஸ் கேளுன்னு கிரேப் பண்ணி விட்டாங்க மாமா. மாமா என்னை வெறுத்துறாது மாமா. மாமா என்னை மன்னிச்சிடு மாமா. தயங்க மாமா, என்னை வெறுத்துறாது மாமா. இல்லைம்மா, நான் ஏன் உன்னை வெறுக்க போகிறேன்? ஒன்றும் இல்லை, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறான். ஸோ அவன் எழுந்து போகலான்னு நினைக்கும் போதோ அகைன் அவள் கையை பிடிச்சிட்ருக்கா. அம்மா அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறா. அம்மாடி வேணாம், நீ படு, நீ நார்மலாக அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து அப்படியே கீழே விழ போகிறா. டக்குன்னு தேங்க் பிடிச்சிருப்பான். ஸோ அவளும் அப்படியே தேங்க் முன்னாடி நீலோன் போட்டு தேங்கோட காலை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. மடி வேணாம், எழுந்துரு. வெறுத்துறாத மாமா, என்னை வெறுத்துறாத மாமா, என்னை வெறுத்துறாதம்மா. மாமா என்னை வெறுத்துற மாட்டல மாமா, என்னை வெறுக்க மாட்டல. இல்லடி, வெறுக்க மாட்டேன், எழுந்துரு. மன்னிச்சிட்டியா மாமா? மன்னிச்சிட்டம்மா, எழுந்துரு. மாமா மன்னிச்சிட்டியா? சரி மாமா. நான் எனக்கு வலிக்குது மாமா, என்னால் உன்னை மறக்கவே முடியல மாமா. நான் என்னதான் பண்ணுறது மாமா? டேட் பண்ணலான்னு ஒரு பையன் கூட போனேன், என்னால் முடியல மாமா. உங்கள் ஞாபகம் வருது மாமா. மாமா 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 தயங் மாமா. என்னம்மா என்ன? நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம் சரியா? இல்லை மாமா, டாக்டர்கிட்ட போயிட்டு என் அக்கா புருஷன் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு க்யூர் பண்ணி விடுங்கன்னு சொல்ல முடியும். என்னை அசிங்கமாக பார்க்க மாட்டாங்களா? நான் ரொம்ப அசிங்கமா? இல்லைம்மா, அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க ப்ரொஃபஷ்னலாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. சொல்கிறேன்ல, நாளைக்கு போயிட்டு வரலாம். அம்மா நான் இங்கே பாரு என்ன இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அமைதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி தூங்க வச்சுருப்பான்.
ஸோ தயங்கும். அவள் கூட படுத்திருப்பான். ஏன்னா திடீர்னு திடீர்னு பயப்படுறா, கத்துறா, ஏதோ ஏதோ உளறிட்டு இருக்கானால. ஸோ தயங்கம் நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. அம்மாடி தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பில்லோ வைக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது லைட்டாக அவளோட ஹக்கில் ரிலீஸ் ஆகுறான். ஸோ பில்லோ வச்சுட்டு அப்படியே போகலான்னு ரிலீஸ் ஆகும்போது அவள் டக்குன்னு அகைன் இழுக்கிறா. மாமா 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 ப்ளீஸ் மாமா 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 ப்ளீஸ் மாமா. ரொம்ப நேரம் நான் இப்படியே படுத்துட்டு இருக்க முடியாத மாடி, சொன்னா கேளு. சரி சரி மாமா, நான் ஒன்றும் இல்லை தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க வச்சுருப்பான். சேர்ந்து அவனும் நல்லா தூங்கியிருப்பான். ஸோ ஏர்லி மார்னிங் அவன் எழுந்துக்கிறான். இப்போ தான் அவன் டக்குன்னு போய் ஜாய் செக் பண்ணியிருப்பான். ஸோ ஜாய் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா. ஓ ஜாய் ஜாய் என்னங்க என்னங்க அவ என்ன சொன்னா? நான் தூங்கிட்டேன் பாருங்களேன். எப்போ வந்தீங்க? இல்லைம்மா, நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். ஒரு 2 நாள் 2 பேரும் லாங் ட்ரிப் போயிட்டு வரலான்னு இருக்கோம். நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? இல்லைங்க, டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அது பார்க்குற தைரியம்லாம் எனக்கு இல்லை. நல்லபடியாக வந்தாலே எனக்கு போதும். இந்த ஒரு வாரத்தில் இவ்வளோ ஹார்டாவான்னு நினச்சி பார்க்கலங்க. சரி சரி, ஒன்றும் இல்லை, நீ எதுவும் நினைக்காத. கரெக்ட் டைம் டேப்லெட் போட, அது எனக்கு ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கோ ஜாய். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அமைதியாக படுத்துடுறா. ஏன்னா ஜாய்க்கு இப்போல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கனால அப்படி படுத்துருவா டக்கு டக்குன்னு. என்ன டாக்டர் ஜிம்மன்? ஹலோ ஜிம்மன். ஜாய், உனக்கு செக்கப் இருக்குது, மறந்துட்டிங்களா? சரி ஜிம்மன், ஓகே. அப்பா என்னம்மா? இல்லைப்பா, செக்கப் இருக்கான், நான் மறந்துட்டேன். நான் போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வரேன். நானும் வரேன். இல்லைப்பா, நீங்கள் அவளை பாருங்கள். ஸோ ஜாய் இவ்வளோ புரோக்கனா தேங்க் பார்க்கவே முடியல. அவன் டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, ரொம்ப நல்ல பொண்ணுடி, உனக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கணும், விடுங்கப்பா. அது என் வாழ்க்கையில் கிடைச்சதே இல்லை. ஏதோ நீங்கள் இருக்கனால சந்தோஷமாக இருக்கு. நீங்களும் என் லைஃப்பில் இல்லைன்னா அப்படி ஒன்று என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே மாட்டேன்ப்பா. என்ன சின்ன குழந்தை மாதிரி அமைதியாக இரு. இல்லைப்பா, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னன்னு தெரியல, இப்போல்லாம் நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு பயமாக இருக்குப்பா. என்ன ஜாய், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? நீ நீ பொண்டாட்டிடி, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அப்போ நான் உனக்கு கேட்டால் நீங்கள் என்ன அசிங்கமாக நினைக்க மாட்டீங்களே? ஜாய், அது உங்களுக்கே புரியுதுல. ஏன்பா, என்ன ஆச்சு? இல்லடி, எனக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுச்சு. ஐ மீன், நீயும் நான் லவ் பண்ணுறியான்னு. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்ப்பா. ஜாய், இல்லைம்மா, அது எனக்கு ஒரு நல்ல மேரேஜ். சரிப்பா, நான் நான் எதுவும் கேட்டுக்கல, விடுங்க. ஆனால் ஒரு ஒய்ஃபாக உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் என்கிட்ட காட்ட மாட்டீங்க. அதான் ஏன் தெரியல, அதான் கேட்கணுன்னு. ஸோ தேங்க் எதுவுமே சொல்லாமல் ஜாயோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எல்லா ஹாப்பினஸும் டிசர்வ்டி. இது நான் வேணாம் அப்படிலாம் எதுவும் நினைக்கல, இப்போதைக்கு வேணாம்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குடி, புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதில் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே நீ தான். ஸோ அதாண்டி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் என்ஜாய் சும்மாவே டயர்டாகிறா. இதெல்லாம் என்ஜாய் உடம்பு தாங்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஜாய் அமைதியாக கீழே குனிஞ்சிட்டு,
ஃபாதர் இது வரைக்கும் என் ஹெல்த் பற்றி எதுவும் ஷேர் பண்ண மாட்டார். டாக்டர் ஜிம்மினும் அப்படி தான். நீங்களும் இப்போது அதே கண்டினியூ பண்ண போகிறீங்களா, இல்லை எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லைப்பா, அது உனக்கு ஒன்றுமே இல்லடி, நல்லா இருக்கு. ஐ லவ் யூ ஜாய், ஐ லவ் யூ ஸோ மச். நீ ரெடி ஆயிரு, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க ஜாய் ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பான். டாக்டர் சொன்னலாம் ஞாபகம் இருக்குல்ல. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எனக்கு டயர்ட் ஆகிடுச்சிப்பா, எவ்வளோ போட்டு அது நேம் கூட என் கண்ணில் காட்ட மாட்டேறீங்க, ஏதோ பாக்ஸில் போட்டு தரீங்க, ஏன்ப்பா? உனக்கு உடம்புல சத்து இல்லடி, அதனால தான். நல்லா சாப்பிட்டு நான் கேட்குறியா நீ? மற்றபடி வேற எதுவுமே கிடையாது உனக்கு. ஐ ட்ரஸ்ட் யூ தயம், அட் சேம் டைம் ஐ ரியலி லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ தயங்கும் அவளை கன்சோல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இப்போ தயம் போயின ரூமுக்கு வந்திருக்கான். பையன் இழந்துன்னு பைத்தியக்காரி மாதிரி ட்ராவ் அப்படி இப்படின்னு ட்ரெஸ் எல்லாமே தலைக்கீழாக போட்டு வச்சுருப்பா. வீடே ஒரு மாதிரி இருக்குது. ஆமா, இங்கே இருந்ததுலாம் நீங்கள் தான் எடுத்துருப்பீங்க, கொடுங்க கொடுங்க மாமா. அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். எங்கே வச்சுருக்கீங்கன்னா சொல்லுங்கள், ரொம்ப எடுத்துக்கல, கொஞ்சம் தான் எடுத்துப்பேன், கொடுங்க மாமா. ஏன் நம்ம தான் ஹாஸ்பிட்டல் போகிறோம்ல, வா மாமா கொடுங்கன்றல, ஏன் அப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? நான் தான் மாமா, கொடுங்க மாமா. ஸோ தாக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். மாமா மாமா வலிக்குது மாமா, மாமா மாமா ப்ளீஸ் மாமா, மாமா. இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்க, மயில் ஓவராக பண்ணிட்டு இருக்கியா நீ? மேலே கையை வைக்கக்கூடாது பார்க்குறேன். கோயன் கிளம்பு, எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல. என்ன கூட்டிகிட்டு போனால் என்ன நல்லா ஆக்கலான்னு நினச்சிங்களா? எப்படி வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன நான் வரணும், 4 பேர் எனக்கு கேவலமாக பார்க்கணும். பக்க புருஷனை லவ் பண்ணுறேன், அதானே உங்களுக்கு வேணும்? நீங்கள் என்னப்பா ரொம்ப நல்லவர், அவங்க முன்னாடி என்னதான் டாக்டர் லவ் பண்ணுறா அப்படின்னு கெத்தாக உட்காந்துப்பீங்க. அங்கே அசிங்கம்மா கூனி குறுகி உட்கார்றது நான் தானே மாமா. ஏன் மாமா என்னை அசிங்கப்படுத்துறதுல இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? என்ன இப்படிலாம் பேசினா நான் உடனே பேச்சு மாற்றிட்டு ஐயோ வேணாம் என்னன்னு பாரு, மறுபடியும் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், மூடிக்கிட்டு வா. ஸோ டக்குன்னு வயன் காலை பிடிச்சிக்கிறா. விடு வயன், காலை விடு, எழுந்துடுறல. மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ், நான் வரல ப்ளீஸ் ப்ளீஸ். மாமா மாமா வலிக்குது மாமா, மாமா என்ன என்னால் உனக்கு அப்படியெல்லாம் விட முடியாது, வா போகலாம். இல்லை வரமாட்டேன் அம்மா. அம்மா கேண்டி, ஏன் இப்படி ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? கக்காவை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? சொல்லு வையன், உனக்கு பாவமா இல்லையா? மாமா மாமா ப்ளீஸ் மாமா கொடுங்க மாமா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஹலோ ஃபெலிக்ஸ் இருக்கியா? எனக்கு நம்ம எப்போ மீட் பண்ணுறோம், அப்புறம் ரோஸ் ஜானிங்க எல்லாம். ஸோ டக்குன்னு டேங்க் ஃபோனை பிடிங்கிட்டு ஹலோ யாரோட நீங்களாம் அப்படின்னு குரல் கேட்டுனியோ கட் பண்ணியிருப்பானுங்க. ஷோ மாமா அவங்கள அப்படி பண்ணாத, எனக்கு அவங்க தான் இருக்காங்க. என்னடி யார் இருக்கா அவனுக்கு புதுசா ஒரே வாரத்தில் உடைச்சிட்டாங்களா? அவங்க ஸ்கூல்லேருந்து இருக்காங்க. தெரியுமா லட்சணம் என்னன்னு? ஸ்கூல் படிக்கும் போதே
நான் ஆல்ரெடி அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே அமைதியாயிட்டு பாரு மாடி நல்லதுக்காக தான் சொல்லுவேன். வேண்டாம் வேண்டாம் சொல்ல வேண்டாம் அம்மா, நீ கேட்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க லைட்டாக கட்டி பிடிச்சிட்டு தேங்கோட கொஞ்சம் லைட்டாக ஹெக்கி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ எப்படி அரைஞ்சனா? நான் இப்படிதான் பண்ணுவேன், என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கா. தேங்க் இதுக்கு மேலே முடியல, அப்படியே அவளை தூக்கிக்கிறான். இல்லாத அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு ஹாஸ்பிட்டல் டேரெக்டாக கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ இங்கே தேங்க தெரிஞ்ச டாக்டராக இருக்கனால நிறைய விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் இதுக்கப்புறம் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பையன் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட்டே வச்சிருக்க மாட்டா. தேங்க கூப்பிட்டுட்டு தயம் அவன் செக்ஷன் அட்டன் பண்ணுற மைண்ட் செட்லேயே இல்லை, கொஞ்சமாச்சு தப்பு செய்கிறோன்னு கில்ட்டு இருக்கணும் அவளுக்கு. இல்லைடா, நிறைய கில்ட் இருக்கு அவளுக்கு, அந்த சைடு உங்களுக்கு தெரியாது. சரி அதை விட இப்போ என்ன பண்ணணும்? இல்லைடா, இந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமாக கேட்கக்கூடாது, இதுவும் லிசன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நான் டேப்லெட்ஸ் தான் எழுதி தர மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சின்ன பொண்ணுக்கு அது கஷ்டமாக இருக்குது. இல்லைடா, அதை போட்டுக்கிட்டு தூங்க தானே செய்கிறா, எழுதிதா, இதை போட்டு தூங்கட்டும். ஏன் அப்படியே உட்காந்துட்டே இருக்கா வெளியே? போகலாமா? மாமா எங்கே போகிறோம்? சொல்கிறேன் வா மாமா. ஓகே சொல்லு, எத்தனை நாளே என்ன லவ் பண்ணுறேன்? ரீசன் வேணும். ஏன்னா நீங்கள் தான் என்ன இதனால் அழகாக இருக்கணா, மேன்லியாக இருக்கணா? சரி ஓகே, இப்போது 1 நைட் ஸ்டே பண்ணால் அமைதியாடுவியா? சொல்லு, நான் ஸ்டே பண்ண ரெடி தான். ஓகே போகலாம் ரூமுக்கு. கால் பண்ணுறான். ஸோ என்னால் ஐஃபையான ரூம் வேணும்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறான். ஸோ வேணும் தைரியமாக உட்காந்துட்ருக்கா. ஸோ தேங்க அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இவ்வளோ தைரியம். ரூம் சார் சார் ஓகே தானே சார்? நல்லா லக்ஸுரியாக ஓகே. தேங்க் கார்டு கொடுத்துட்டு வா உள்ள போகலாம். சரி ஓகே அவர். ஸோ அவள் யுத்தமே பண்ணாமல் ஓகே அவக்களான கையை எடுக்கிறா. அம்மாடி இரு ஃபஸ்ட்டு நீ அவுக்கிறது அவ்வளோக்கா கிக்காக இருக்காது, வா ஃபஸ்ட்டு எந்தாவது வா. அம்மா அம்மா இதுக்கப்புறம் நீ லவ் பண்ணுறேன்னு பின்னாடி வரக்கூடாது, என்னையே நடத்து கண்ட்ராவி பண்ணக்கூடாது, ஒழுங்காக செக்ஷன் அட்டென்ட் பண்ணணும் உன் ஃப்யூச்சரில். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், இதுதான் எனக்கு வேணும். எல்லாத்துக்கும் ஓகேண்ணா, இப்போது நான் இதுக்கும் ஓகேவேன். கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அம்மா என்ன கொஞ்சிட்டே இருக்க? சீக்கிரம் எப்போ அவுக்க போகிற என் ஷர்ட்டை? வா. அம்மா இதுக்கப்புறம் நான் உங்களை லவ் பண்ணக்கூடாது. இல்லை மாமா, உங்ககிட்ட நார்மலாக பேசவே கூடாது. மாமா எதுக்கு இது மாதிரி ஒன்று எனக்கு சொல்கிறீங்க? ஏன்னா என் அம்மாடிக்கு அதுதானே வேணும். ஒரே ஒரு கிறிஸ்தாங்க மாமான்னு காலை பிடிச்சி கெஞ்சினா தானே நீ கிறிஸ்தெல்லாம் வேணாம், முழுசாக தரேன். முழுசா நீ எனக்கு தான் ரெட்டியாக தான் இருக்கு, எல்லாம் மைண்ட் செட் ப்ரிப்பராக தான் வந்துருக்கு. வா. வாடி. மாமா என்ன நடுங்குது? அம்மாடி
நீ தான் சொன்னியே செம்ம கிக்காக இருக்குமா இந்த ஃபீல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்கன்னு. பயமாக இருக்கு மாமா. ஏன் ஏன் பயப்படுற? சென்னை எழுத்துக்கு கிசடிச்ச பெரிய பெரிய ஆள் தானே நீ. வா பயப்படாத வா. மாமா வேண்டாம் மாமா. பயமா இருக்கு மாமா. இல்லையே தைரியமாக என் கூட காரில் வந்த ரூம் வரையும் வந்த ட்ரெஸ்ஸை கழட்டணும் டக்குன்னு கழட்ட போனேன். இப்போ என்ன திடீர்னு பயமாக இருக்கு? அது தெரியல அம்மா. உனக்கு ஒத்து தானே வேணும் என்கிட்ட இருந்து. அது கிடைச்சா எல்லாம் அடங்கிடும். வா. இல்லை நான் 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 அது மாதிரி பொண்ணு இல்லை. வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துக்கிறா. என்ன மாடி? வா சரி நானே கழட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். மாமா ப்ளீஸ் மாமா என்னை ஏன் இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க? மாமா ப்ளீஸ் மாமா. தாங்க எதுவுமே பேசாம என்ன மாடி ஒரு கேஸ்க்காக காலை பிடிச்சி கெஞ்சன நீ. நான் தான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறேனே, மறுபடியும் என் காலையே பிடிச்சி கெஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்டி? எழுந்துரு. அது மாதிரி பார்க்காத மாமா, நான் அது மாதிரி பொண்ணு இல்லை மாமா. நான் அது மாதிரி பொண்ணு இல்லை மாமா. என்ன அது மாதிரி பொண்ணு இல்லை? நீ இது மாதிரி பொண்ணு தாண்டி. அம்மா இது மாதிரி பொண்ணு தான் நீ.